ஃபர்ஸ்ட் 2022 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு உண்டான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 76 to 85. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் லெட்டர் இன் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். வழிமுறைகள் வினா எண் 76 முதல் 85 வரை பின்தொடர் வரிசையில் விடப்பட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்பர்ஸை வந்து சீக்வன்ஸா அதாவது கமா போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்ச் பேட்டர்ன்ல, அதாவது அது ஒரு வழிமுறையில வந்து அது அடுத்தடுத்த நம்பர் போயிட்டே இருக்கும். சரி, அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது 76 முதல் 85 வரை இருக்கக்கூடிய வினாக்கள்ல அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. ஸோ 209, 199, 197, 193, 191. Then next number is what? So 209, 199, 197, 193, 191. அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரோட சீக்வன்ஸ் நான் கீழே எழுதிட்டேன். ரைட், இப்போ பாருங்க. ஸோ இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ 209 199 வரணும்னா ஸோ தட் இஸ் மைனஸ் 10 குறைஞ்சிருக்கு. ரைட்டு, 10 குறைஞ்சிருக்கு, அதனால மைனஸ் 10ன்னு போட்டிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா இங்கே 9 7 ஆகிறதுக்கு என்ன ஆகுது? தட் இஸ் மைனஸ் 2 குறைஞ்சிருக்கு. ரைட்டு, மைனஸ் 2 ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 4 குறைஞ்சிருக்கு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 குறைஞ்சி ஸோ மைனஸ் 2 ஆயிருக்கு. ரைட்டு, அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம போடணும். ரைட், அப்படி இருக்குது தான். பட் நம்ம அந்த சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு வழிமுறை ஒரு அமைப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மைனஸ் 10, அதன் பின்ன மைனஸ் 2, அப்புறம் மைனஸ் 4, அப்புறம் மைனஸ் 2. ஸோ இதில் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அப்போ நம்ம எடுத்த இந்த வழிமுறையை நம்ம நீக்கிட்டு மறுபடியும் இன்னொரு விதமான டாக்டிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம 2 சீக்வன்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போது சரி, எப்படி பிரிப்பீங்க? தட் இஸ் ஸோ இங்கேருந்து ஸோ ஒரு நம்பரை விட்டுட்டு ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. ஓகே, மறுபடியும் இங்கேருந்து ஸோ இங்கே இப்படி. ஓகே, ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. சாரி, நான் இந்த இடத்துல போடணும். சரி, ஸோ பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. ஓகே, சரி, அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ 209 197 ஆகணும் அப்படின்னா பாருங்கள், நான் இங்கே போடுறேன். ஸோ 209 197 போணுச்சுன்னா ஸோ 9 7 போச்சுன்னா 2, ஸோ 20 19 போச்சுன்னா 1. ஸோ அப்போ மைனஸ் 12 குறைஞ்சிருக்கு. ஸோ 12 குறைஞ்சிருக்கு, அதனால மைனஸ் 12 போட்டுட்டேன். அதே போல் 197 ஸோ 197 ஸோ அடுத்தது என்னது? 191 வந்திருக்கு. ஸோ 191 அப்படின்னா ஸோ 6 குறைஞ்சிருக்கு தானே? ஆமாம், அப்போ வந்து மைனஸ் 6 ஆயிருக்கு. ஓகே, இப்போ கீழே பாருங்கள். தட் இஸ் 199 193 வரணும் அப்படின்னா மைனஸ் 6 நடந்திருக்கணும். அதே போல் 193 என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? ரைட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 இருந்துச்சு. இங்கே வரும்போது மைனஸ் 6, அதாவது அதில் பாதியாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தொடர்பு என்ன? 12 2ஆல் வகுத்தானா தானே 6 கிடைக்கும். எஸ், அப்போ நம்ம அதே போலவே ஸோ இங்கே வந்து மைனஸ் 12 2ஆல் வகுத்தா ஸோ மைனஸ் 6 கிடைக்குது. ஓகே, சரி, அப்போ இங்கே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பாதியாக குறைச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இங்கே மைனஸ் 6லேருந்து ஸோ இங்கே வரக்கூடிய இந்த இடம் என்ன வந்திருக்கும்? மைனஸ் 6 2ஆக குறைக்கணும். குறைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் மைனஸ் 3 தானே? ரைட், அப்போ மைனஸ் 3 பண்ணணும். எங்கிறது? ஸோ 193 நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 3 குறைக்கணும். 3 குறைங்க. சரி, 190 வருதா? ரைட், இப்போ இந்த இடத்துல 190 வந்திருக்கணும். சரி, இப்போ இது ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 2 190. ஓகே, இது ஒரு ஆன்சர். அடுத்தது இன்னொரு வழிமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒருவேளை இங்கே ஸோ 12 மைனஸ் 6ங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ மைனஸ் 12 மைனஸ் 6, அதே போல் இங்கே மைனஸ் 6 இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 6 இங்கே வந்துருச்சு. அப்போ மைனஸ் 12 ஆனது இங்கே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் இந்த இடத்துல மைனஸ் 12 இருந்திருந்தா நம்ம என்ன போடணும்? தட் இஸ் 193 ஸோ மைனஸ் 12 பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? தட் இஸ் 8, இங்கே 181. ஓகே, ரைட். அப்போ இங்கே வந்து அனதர் ஆன்சர் 181 அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 181 கூட வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஆன்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய விடையாக இருக்கிறது. Question number 77, 5, 2, 9, 5, 15, 10, 23, 17 அண்ட் 2 கொஷின் மார்க் இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ரைட்டு, ஸோ 77வது கேள்வி பாருங்கள். 5, 2, 9, 5, 15, 10, 23, 17. அடுத்த 2 நம்பர் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
சரி. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி நம்ம குறைச்சிட்டே போறோம். இங்க அதிகமாகுது, இங்க குறையுது, மறுபடியும் இங்க அதிகமாகுது. ரைட். அப்ப நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடியே 2 கொஸ்டின் மார்க் வந்ததுனால, இருக்கிற இந்த சீக்வென்ஸ் அதாவது இந்த தொடர் வரிசைய நம்ம 2 விதமா பிரிக்கணும். அப்படிதானே? ஆமா. போன கணக்குல பிரிச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இங்கேருந்து இங்க. மறுபடியும் இங்கேருந்து இங்க. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்? ஸோ 1 விட்டுட்டு, விட்டுட்டு இங்க கொண்டு வரணும். அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த இடத்துல வரும். ரைட். இப்ப நம்ம அத போட்டு பார்க்கலாம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 5லருந்து 9 போயிருக்குன்னா, ஸோ நம்மளுக்கு இங்க என்னது +4 நடந்திருக்கு. 9லருந்து 15னா தட் இஸ் +6 நடந்திருக்கு. அடுத்தது பாருங்க 15லருந்து 23 போயிருக்குன்னா, தட் இஸ் +8. அடுத்து 23லருந்து அடுத்தது என்ன? இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீக்வென்ஸோட அமைப்பு தெரியும். தட் இஸ் பாருங்க இங்க 4, இங்க 6, இங்க 8 இதெல்லாம் வந்து கூட்டப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா +10 தானே வரணும். ஓகே. சரி. அப்ப நம்ம இங்க +10 போடுறோம். அப்ப 10 அப்படின்னு போட்டோம்னா, ஸோ 23 கூட 10 கூட்டினீங்கன்னா, இங்க என்ன வந்திருக்கணும்? தட் இஸ் 33 வந்திருக்கணும். ரைட். அத அப்படியே வச்சுக்கலாம். இப்ப அடுத்த சீக்வென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப அடுத்த சீக்வென்ஸ் பாருங்க. தட் இஸ் 2லருந்து ஸோ 5. ஓகே. சரி. இப்போ இங்க வந்து +3 நடந்திருக்கு. ரைட். அப்ப இங்கருந்து 5லருந்து அடுத்தது 10. ஸோ இங்க வந்து +5 நடந்திருக்கு. அப்ப இங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 17 அப்படிங்கும்போது +7 நடந்திருக்கு. அப்ப அடுத்த சீக்வென்ஸ்ல இங்கருந்து இங்க இப்படி தானே வரும். ரைட். அப்ப இங்க என்னது? என்ன அமைப்பு முறை? தட் இஸ் 3 + 5. தட் இஸ் 3 நடக்குது. 5, 7 அப்படின்னு ஒற்றைப்படையை வந்து கூட்டியிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? +9 ஆட் பண்ணியிருப்பாங்க. எது கூட? ஸோ தட் இஸ் இந்த 17 கூட. அப்ப இங்க 17 + 9 என்ன கிடைக்கும்? தட் இஸ் 26ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 26ன்னு இந்த இடத்துல வந்திருக்கும். அடுத்தது 33ன்னு இந்த இடத்துல வந்திருக்கணும். ரைட். ஸோ இந்த ஆன்சர பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் 33, 26ன்னு இருக்கணும். இந்த மாரி ஆன்சர் இங்க இருக்கா? எஸ். ஆப்ஷன் 1லயே இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 1 33, 26 33, 26 இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 78, 43, 37, 31, 25, 19. Next is what? That is 43, 37, 31, 25, 19 எனில் அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் கீழே எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ரைட். 43லேருந்து ஸோ தட் இஸ் 37 ஆகணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா -6 அதான் ஆமா. ஸோ 43க்கும் 37க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்போ -6. ஓகே ரைட். அப்போ 37லேருந்து -6 பண்ணோம்னா 31. அதே போல 31லேருந்து -6 பண்ணா 25. 25லேருந்து -6 பண்ணா 19. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்களே சொல்லிடலாம். தட் இஸ் 19லேருந்து -6 பண்ணா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கணும்? ஸோ 13ன்னு ஆன்சர் வந்திருக்கணும். அந்த மாதிரி இங்க இருக்கா? எஸ். ஆப்ஷன் 2 13. தட் இஸ் ஆப்ஷன் 2 13 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 79, 2C, 5D, 10F, 17I, question mark, 37R, 2C, 5D, 10F, 17I, கேள்வி கொடுத்துட்டு தட் இஸ் 37Rன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கேள்வி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நான் அதை தான் கீழே எழுதியிருக்கேன். தட் இஸ் 2C, 5D, 10F, 17I அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டேன். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான யூசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ லெட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கறனால ஸோ இது வந்து எண்கள் தொடர் வரிசையில் மட்டும் இல்லை எழுத்து தொடர் வரிசையும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல இந்த நம்பர்ஸை பார்க்கலாம். ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ 2லேருந்து ஸோ இப்போ 5 வரணும்னா +3 ஆட் ஆகிருக்கும். ஓகே. 5லேருந்து 10 வரணும்னா ஸோ 5 ஆட் ஆகிருக்கும். அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்து 10லேருந்து 17 வரணும்னா ஸோ 7 வந்து கூட்டிப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 7லேருந்து இங்கே என்ன வரும்? நம்ம என்ன யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள் 3, இங்கே 5, இங்கே 7. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இங்கே என்ன வரும்? தட் இஸ் 9 வருமா? ரைட்டு. அப்போ நீங்கள் இங்கே +9 போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ 17 கூட 9 கூட்டுங்க. என்ன வரும்? ஸோ தட் இஸ் 17 கூட 9 கூட்டினீங்கன்னா 26. ரைட். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? தட் இஸ் 26. ரைட்டு. அந்த 26லேருந்து +11 பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன வந்திருந்தது? தட் இஸ் 3, 5, 7, 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 இஸ் அ ஆட் நம்பர். அதாவது ஒற்றைப்படை எண்ணாக வரும். அப்போ கரெக்டு தானே நம்ம பண்ணது? ஏன்னா 26 கூட 11 கூட்டிங்கன்னா 37 வரும். அப்போ நம்பர் சீக்வன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ எழுத்தை பார்க்கலாம். தட் இஸ் C அண்ட் D. ஸோ இது பாருங்கள். சிக்கு அப்புறம் ABCக்கு அப்புறம் D அப்படியே தான் வரும். எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் Dலேருந்து F. ஸோ Dக்கு அப்புறம் E இருக்குது. அதை விட்டுட்டு F வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். Fக்கு அப்புறம் GHஐ விட்டுட்டு I வந்திருக்கு.
இப்போ இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. தட் இஸ் இங்க வந்து எதுவுமே நடக்கல. தட் இஸ் எந்த விதமான எழுத்துக்கள் இது எக்ஸ்ன்னு நெனச்சிடாதீங்க. ஸோ நான் இங்க அழிச்சிடுறேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எந்த விதமான பேட்டர்னுமே இங்க வந்து ஃபாலோ ஆகல. ரைட். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்த விட்டுட்டாங்க. ஈங்கிறது. இங்க 2 எழுத்த விட்டுட்டாங்க. அப்ப இங்க எத்தன எழுத்த விட்டு இங்க வந்திருக்கணும்? 3 எழுத்த விட்டுருக்கணும். அப்படித்தானே? சரி. அப்போ ஐக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஜே, கே, எல் போயிருக்கும். ஓகே. அப்ப அது போயிட்டுனா, இங்க மிச்சம் என்ன வந்திருக்கும்? ஜே, கே, எல்க்கு அப்புறம் எம் இல்லையா? ஸோ எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து இது கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட். எம்முக்கு அப்புறம் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, 1 எழுத்து, இங்க 2, இங்க 3 அப்படின்னா, இங்க 4 எழுத்து விட்டுருப்பாங்கல்ல. சரி 4 எழுத்து இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எம்முக்கு அப்புறம் என், ஓ, பி, கியூக்கு அப்புறம் ஆர் வந்துருச்சா? ஓகே. ரைட். அப்ப நம்ம போட்ட பேட்டர்ன் கரெக்ட் தான். அப்ப நம்ம போட்ட ஆன்ஸரும் கரெக்ட் தான். ஸோ 26 எம்ன்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எஸ். ஆப்ஷன் 4 பாருங்க. ஸோ 26 எம். அதாவது 26 எம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். So question number 80. 5, 3, 2, 30, minus 4, 2, minus 3, 24, minus 6, minus 3, minus 2. Then what will come here? Okay. 5, 3, 2, 30, minus 4, 2, minus 3, 24 எனில் minus 6, minus 3, minus 2 எனும் பொழுது இங்க என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்க என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. சரி. இப்ப இதுல எல்லாம் பாருங்களேன். ஸோ ஒன்னொன்னுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. தட் இஸ் இங்க பாருங்க 30. இங்க பார்த்தீங்கன்னா 24 இருக்கா? அப்ப நிச்சயமா இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய நம்பரா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட். பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நம்பர்ன்னு ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, தட் இஸ் இந்த மீதி 3 நம்பரும் சேர்ந்து இந்த பெரிய நம்பர தருமான்னு பார்க்கணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஸோ 5, 3, 2ன்னு இருக்கா? ஓகே. இது எப்போ வந்து 30 தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஓகே பாருங்க. 5, 3, 15. ஸோ 15, 2, 30. ரைட். எல்லாத்தையும் பெருக்குனா 30 கிடைக்குது. அப்படித்தானே? அதே போல இத எழுதி பாருங்க. தட் இஸ் -4 மல்டிப்ளிகேஷன் 2 இன்டூ ஸோ -3. ஓகே ரைட். இப்ப பெருக்குங்க. தட் இஸ் 4, 2, 8, 8, 3, 24. சரி 24 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துருச்சா? ஓகே. இப்ப இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 24. எஸ் பிளஸ் 24 we will get. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஸோ எல்லா பேட்டர்னும் என்ன சொல்லுது? தட் இஸ் நம்மளுக்கு பெருக்க சொல்லுது. அதாவது மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம பெருக்குனா ஸோ அதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட். அப்போ நம்ம இந்த -6, -3, -2 எல்லாம் பெருக்கலாம். பெருக்கினா நமக்கு அந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். சரி ரைட். இப்போ -6, -3 அண்ட் -2. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பெருக்குங்க. ஸோ 6 3s are 18, 18 into 2, ஸோ 36. அதாவது 36. ஸோ 6 3 18, 18 2 36. ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மைனஸ் இருக்கு பாருங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறுபடியும் இன்னொரு மைனஸ் பண்ணும்போது -36ன்னு வரும். அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பெருக்கல்ல மைனஸ் வந்துச்சுன்னா ஸோ ஒற்றைப்படையில் இருந்தால் மைனஸ் அப்படின்னு தான் ஆன்சரில் வரும். ரைட். ஸோ அப்போ நம்மளுக்கு -36ன்னு எங்கேயாவது இருக்கா? எஸ். ஆப்ஷன் 3 -36. ஆப்ஷன் 3 -36 என்பது நம்மளுடைய ஆன்சராக இருக்கிறது. நம்பர் 81. 2, 4, 3, 5 வந்து 7 தருது. 3, 4, 5, 6, 18 தருதுன்னா 9, 2, 7, 8 என்ன தரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2, 4, 3, 5 என்பது 7 தருகிறது. 3, 4, 5, 6 என்பது 18 தருகிறது எனில் 9, 2, 7, 8 என்பது என்ன எண்ணை கொடுக்கும் அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தட் இஸ் 2, 4, 2, 3, 4, 5 தானே. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 2, 3, 5, 4, 9, 5, 14. 14ன்னு வருதா? ஸோ 14 2ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 7 வருது. ஓகே ரைட். ஒரு மெத்தட் எடுத்துருக்கோம். ரைட். இப்போ எல்லாத்தையும் இங்கே கூட்டுங்க. தட் இஸ் அடுத்தது ஸ்ட்ரிப் கூட்ட போகிறோம். தட் இஸ் 3 + 4 + 5 + 6. ரைட். எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 4 7 5 12 + 6 18. ஓகே. ஸோ 18/2 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ 9 தருது. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த வழிமுறை நம்ம எடுக்க வேண்டாம். ரைட்டு. அதுக்கப்புறம் வேற என்ன வழிமுறை எடுக்கலாம்? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 2 3 செக் பண்ணுங்க. இல்லை சம்டைம்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரியும். தட் இஸ் இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்குங்க என்ன கிடைக்கும்? தட் இஸ் 8ன்னு கிடைக்குமா? ஸோ நான் அதான் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா ஸோ 8ன்னு கிடைக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 3 5 15ன்னு கிடைக்குதா? 3ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 15ன்னு கிடைக்குதா? ஓகே. இதில் 7 ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கா? எஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? தட் இஸ் 15ஐயும் 8ஐயும் கழிங்க. ஸோ 7 கிடைக்குது. ஓகே ரைட். அப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க. இது 3ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்னது? 12. அடுத்தது 5ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. ஸோ 6 30. இப்போ இது 2ஐயும் கழிங்க. ஸோ 30ஐயும் 12ஐயும் கழிங்க. தட் இஸ் 18.
ஓகே ரைட். அப்போ நம்ம போட்ட வழிமுறை எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் எடுக்கலாம். தட் இஸ் என்னது, 9ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. ஸோ அப்போ 9 2 18. நெக்ஸ்ட் 7ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 7 8 56. ரைட். ஸோ 7 8ஐயும் பெருக்குனா 56. ரைட். அப்போ 56 மைனஸ் 18. ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, தட் இஸ் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 56லேருந்து 18 போச்சுன்னா, ஸோ 6ல் 8 போச்சுன்னா 8, ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 38 எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 38 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. தட் இஸ் 8 512 216 64 இதெல்லாம் 20 தருது அப்படிங்கிறாங்க. 1 343 125 27 என்ன தரும்னு கேட்டுட்டு 27 216 125 64ங்கிறது 18 தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் 8 512 216 64 எல்லாம் சேர்ந்து 20 தருது. ரைட். அதே போல் 27 216 125 64 சேர்ந்து 18 தருது. அப்போ 1 343 125 27 சேர்ந்து என்ன நம்பரை தரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட். இப்போ இதில் பாருங்க, ஸோ எல்லாத்தையும் கூட்டுனா 20 தாண்டி போயிடும். இல்லை எல்லாத்தையும் எப்படி கழிச்சு போட்டு அப்போவுமே 20 வரத்துக்கு சான்சஸ் இல்லை. ரைட். அப்போது ஆனால் இன்னும் நம்பர்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா கூர்ந்து நோக்குனீங்கன்னா, ஸோ எல்லாமே பாருங்க, ஸோ கியூபிக் நம்பராக இருக்குது. தட் இஸ் கன எண்ணாக இருக்குது. இது பாருங்க, ஸோ 8ங்கிறது 2 கியூபு, அப்படி தானே? ஆமாம். ஏன்னா இங்கே பாருங்க, ஸோ 2 கியூப் என்னது, ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வரும், 2 4 2 8. ரைட். அடுத்தது பாருங்க, இது 64ங்கிறது என்னது, 4 கியூபு, அப்படி தானே? ஸோ 4 கியூப்னா எப்படி வரும், தட் இஸ் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4. தட் இஸ் 4 16 16 64. ரைட். அதன் பின்ன பாருங்க, ஸோ இது 216ங்கிறது 6 கியூபு. ரைட். பார்க்கலாம். ஸோ தட் இஸ் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 என்னவது, தட் இஸ் 6 36 36 6 216. ரைட். அதன் பின்ன 512ங்கிறது ஸோ 8 கியூபு. பார்க்கலாமா? 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8 தட் இஸ் என்னது, 8 8 64 64 8 512. ரைட்டு தானே? அப்போது ஸோ இது 8 கியூப்னு தெரியுது. சரி, இப்போ இது வந்து என்னது 20ன்னு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. எந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இதை போடாமல் விட்டுட்டேன். தட் இஸ் இது வந்து என்னது 6 கியூபு, இது என்னது தட் இஸ் 8 கியூபு. ரைட். இந்த நம்பர்ஸில் அந்த ஏன்னா 20ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் வரணும்னா அப்போ அந்த கியூபினுடைய அடிமானத்தில் இருக்கக்கூடாது நம்ம கூட்டணும். ஸோ என்னது 2 இருக்குது 4 இருக்குது, ஸோ 6 இருக்குது 8 இருக்குது, எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 + 6 + 8. ஓகே பாருங்கள், 2 4 6 6 6 12 12 8 20. ரைட். அப்போ 20 கிடைச்சிருச்சா? எஸ். அப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டான்ட்டு அடுத்தது வச்சும் செக் பண்ணிடலாம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை பாருங்கள். தட் இஸ் என்னது 27ங்கிறது 3 கியூப்னு தெரியும். ஆமாம். ஸோ 3 கியூப் அப்படிங்கும்போது எப்படி, தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் 4 கியூப் அப்படின்ட்டு, அப்போ அது வந்து 4 கியூப்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூப். தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 போட்டிங்கன்னா கிடைச்சிரும். தட் இஸ் 5 கியூப் போடுங்க. ஸோ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 என்னது 125. சரி, அப்போ அதுவும் தெரியும். அடுத்தது பாருங்கள், தட் இஸ் 216. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 கியூபு. ஸோ இப்போ 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6ன்னு இப்போ தான் நம்ம போட்டோம். சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 216 தருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 3 4 5 6 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 18 வருதான்னு பார்க்கலாம். ஸோ 3 + 4 + 5 + 6. ஸோ 3 4 7 7 5 12 12 + 6 18. ஓகே. ஸோ 18 வந்துச்சு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான். ஓகே. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இங்கே இது என்ன வருது, தட் இஸ் இங்கே இது பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கும்போது 1 கியூபு. ஓகே. அப்போ வந்து 1 வரும் கட்டாயமாக. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 27ங்கிறது 3 கியூப்னு தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போட்டே காமிக்கணும்னா நான் முதல்ல இதை இருக்கிறத நான் வந்து கேன்சல் பண்ணி இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லாவும் புரியும். ரைட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம போட்டது தெரியுது உங்களுக்கு. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய இந்த படத்துக்கு மட்டும் நான் இப்போ போடுறதை நீங்கள் பாருங்க. தட் இஸ் இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்கா, அப்போ அந்த 1 அப்படிங்கிறது ஸோ 1 கியூப்னு எடுக்கலாமா? தட் இஸ் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 1 தானே? ஆமாம். அடுத்தது 27 இருக்கா? சரி, 27ங்கிறது என்னது 3 கியூப். எப்படி? தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படிங்கிறது 27 தரும். 3 9 9 3 27. ரைட்டு. அதுக்கப்புறம் 125ங்கிறது என்னது? ஸோ 5 கியூபா? எஸ், 5 கியூப்னா எப்படி? தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. ஸோ தட் இஸ் 125 அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட். அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் 343. ஓகே. அது என்ன கியூப் நமக்கு? ஸோ தட் இஸ் 7 கியூபு. ரைட். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். தட் இஸ் 7 கியூப் என்ன?
7 பெருக்கல் 7 பெருக்கல் 7ங்கிறது 343 தருது. ஓகே, இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு கூட்டுங்க, அவ்வளோதான். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? தட் இஸ் 1 இருக்கா, அப்போ 1 போட்டுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்கா, ஓகே 3 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்கா, சரி 5 போட்டுக்கோங்க. ப்ளஸ் 7 இருக்கா, சரி 7, சரி இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 1 + 3 4 + 5 9 + 7 16. ரைட், இப்போ 16ன்னு ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 3 16 இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 16. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 83. ஸோ 9 2 5 4 37 6 1 3 7 11 4 8 5 9 வாட் வில் கம்? ஓகே, 9 2 4 5 4ங்கிறது 37 தருது. 6 1 3 7ங்கிறது 11 தருது. 4 8 5 9ங்கிறது என்ன தரும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட், இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 9 + 2 + 5 + 4 9 2 11 + 5 16 + 4 20. ஓகே, ஸோ 20க்கும் 37க்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நிச்சயமா இது கூட்டெல்லாம் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கழிச்சாலும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ரைட், இப்போ அவங்களே அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அதை வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன், அதை பெருக்கலை, ஏன்னா கூட்டல் கழித்தல் ட்ரை பண்ணியாச்சு. அடுத்த பெருக்கல் பார்க்கலாம். பெருக்கல்ல இந்த 9ஐயும் 5ஐயும் முதல்ல பெருக்கலாம். சரியா, 9ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. தட் இஸ் என்ன கிடைக்கும்? 9 45. ரைட், அதன் பின்ன ஸோ இந்த வாக்கில் எடுங்க. தட் இஸ் இப்படி எடுத்தீங்கன்னா ஸோ 4 2 இருக்கா, ரைட், அப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. ஸோ அப்போ என்னது? ஸோ 4ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா ஸோ 4 2 8. ஓகே, இப்போ இந்த 45ஐயும் 8ஐயும் கழிங்க, என்ன கிடைக்குது? 37. நடுவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் கிடைச்சிருச்சுல்ல? ஓகே, ஸோ கிடைச்சிருச்சுன்னா அப்போ நிச்சயமாக நம்மளுக்கு இது ஒரு லுப், அதாவது நமக்கு ஒரு க்ளூவாக தருது. ரைட், ஸோ 37 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகே ரைட், இப்போ அதையே நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 6ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. ஸோ இப்போ 6ஐயும் 3ஐயும் பெருக்குனிங்கன்னா 6 3 18. அடுத்தது 7ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. தட் இஸ் 7 1 7. இப்போ என்ன பண்ணணும்? 2ஐயும் கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 18ஐயும் 7ஐயும் கழிங்க. தட் இஸ் 11. ஸோ நம்மளுக்கு உண்மையாலுமே ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நிச்சயமாக இந்த ப்ராசஸ் தான் இங்கே போடணும். அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ இதுலேயும் அதையே ட்ரை பண்ணி ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துடலாம். ரைட்டு, இப்போ பாருங்கள் என்னெல்லாம் எடுக்கணும். ஸோ 4ஐயும் 5ஐயும் எடுங்க. தட் இஸ் 4ஐயும் 5ஐயும் பெருக்குனிங்கன்னா 5 20. நெக்ஸ்ட் 9 8 எடுங்க. சரி, 9 8 72. ரைட்டு, சாரி, இங்கே நான் டேரெக்டாகவே 72 போட்டேன். ஸோ 9ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. ஸோ 9 × 8 ஸோ 72. ரைட், இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? கழிக்கணும். என்ன கழிக்கணும்? ஸோ 20 - 72ன்னு போடணும். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஸோ இந்த பக்கம் இப்படி வந்ததை நம்ம பெருக்கணும். அடுத்தது இந்த பக்கம் வந்ததை பெருக்கிட்டு அப்புறம் கழிச்சோம். அதைத்தான் இங்கேயும் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி, அப்புறம் இப்படி. பட் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆன்சரில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் மாற்றி, தட் இஸ் 20 - 72க்கு பதிலாக 72 - 20ன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ 52ன்னு ஆன்சர் வருமா? 72ல் 20 போச்சுன்னா ஸோ அது இருக்கா பாருங்கள். எஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 52. தட் இஸ் ஆப்ஷன் 2 52 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க. தட் இஸ் ABDBEICH கொஸ்டின் மார்க். அதே தான் தமிழ்லையும் இருக்கு. ரைட், இங்கே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே என்ன ஆல்பபெட் வரும் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பாருங்க ஏக்கு அப்புறம் பி வரும். ரைட்டு, பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறத விட்டுட்டு டி வந்திருக்கு. ஓகே ரைட், அப்புறம் இங்கே பாருங்க பிக்கு அப்புறம் இ வந்திருக்கு. ரைட், அப்போ இங்கே என்ன விட்டுருக்காங்க? பிக்கு அப்புறம் பி சி டி, அதுக்கப்புறம் தான் இ. அப்போ இங்கே ஒரு எழுத்தை விட்டவங்க இங்கே 2 எழுத்து விட்டுட்டாங்க. ஓகே ரைட், இங்கே பார்க்கலாம். தட் இஸ் இலேருந்து ஐ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ EFGH, அப்போ 3 எழுத்தை விட்டுட்டு தான் ஐ வந்திருக்கு. இப்போ இங்கே பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள். ஸோ எத்தனை எழுத்து விட்டுருக்காங்க? ஸோ சிக்கு அப்புறம் DEFG, அப்போ 4 எழுத்தை விட்டுருக்காங்க மொத்தமாக. ஸோ இப்படி போட்டால் கூட நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்? ஸோ கொஞ்சம் பக்கமாக ஸோ இப்படி போட்டுக்கிறேன். தட் இஸ் எப்படி இருக்குது பாருங்கள். CDEFG 4 எழுத்து விட்டுட்டாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா பாருங்கள் இங்கே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எடுத்திருக்காங்க. தட் இஸ் இங்கே ஒரு எழுத்து, இங்கே 2 எழுத்து, இங்கே 3 எழுத்து, அடுத்தது இங்கே 4 எழுத்து. அப்போ இங்கே 4 எழுத்து அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை எழுத்து இருக்கணும்? 5 எழுத்து தானே. அப்போ 5 எழுத்து நீங்களே விடுங்க. தட் இஸ் ஹெச்சுக்கு அப்புறம் HIJKLM. ஓகே, இத்தனையும் விட்டுட்டீங்க. அடுத்த எழுத்து என்ன வரும்? என். ஓகே, என் தான் வரணும். அப்போ அது ஆப்ஷனில் இருக்கு.
So n is the answer. Question number 85 பாருங்க. That is a dash b a dash b a dash a dash dash a dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 85ல் அதுதான் இருக்கு. ரைட். அதில் வந்து இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்து அதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. ரைட். இப்போ என்னன்னா இதில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்குன்னு பாருங்க. சரி, நான் இப்போ பார்க்குறேன் பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுத்துக்கள் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ சொன்னேன்? ஸோ 15 எழுத்துக்கள் வருது. ரைட்டு. 15 வந்து எந்த வாய்ப்பாடில் முழுமையாக வரும்? தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 15 வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லது இதே 15 ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வரும் இல்லையா? ஸோ 3 5 5ன்னு வரும். ரைட். 3 5 are 15. ஓகே, சரி. அப்போது இருக்கிற இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ 3 நம்ம பிரிச்சுக்கலாம். தட் இஸ் 3 எழுத்தாக. ஸோ இதுக்கு இடையில இப்படி, இதுக்கு இடையில இப்படி பிரித்து போட்டு பார்க்கலாம். ரைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 3 பிரிக்கிறேன் இதுக்கு இடையில. ஸோ அதுக்கப்புறம் 1 2 இது 3, 1 2 இது 3, அடுத்தது 1 2 இது 3, அடுத்தது 1 2 3. ஓகே, ரைட். இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இதில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்து, அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமே, எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டும் பண்ணுவோம். ரைட். இப்போ ஏ எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க ஏன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் 1 எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 3 முடிஞ்சிருது இல்லையா? அப்போ அதே அங்கே ரெப்பிட்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. தட் இஸ் ஏஏபி. ஸோ என்ன இருக்குது? ஏஏபின்னு இருக்கா? சரி, அப்போ இது ஏ, அப்போ இங்கேயும் ஏ, அப்புறம் பி இருக்கு. அடுத்து ஏஏ, இங்கே பி, நெக்ஸ்ட் ஏஏபி, நெக்ஸ்ட் ஏஏ, இங்கே பி வரணும். தட் இஸ் இதனுடைய சீக்வன்ஸ் பாருங்க என்ன வந்திருக்கு? தட் இஸ் நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் ஏஏபிஏபிபி அப்படின்னு வந்திருக்கு. ரைட், அப்படி தானே? ரைட். இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. கீழே பாருங்க. ஏஏபிஏபிபி. எஸ், கரெக்ட். இதே போலவே இது இருக்கு. அப்போ இது ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ரைட். அப்படி இல்லைன்னா அடுத்தது எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துட்டு இப்போ என்னன்னா மறுபடியும் அதை வந்து நான் 3 பிரிச்சுக்கிறேன். சரி, இப்போ 3 இது, மறுபடியும் இது மாதிரி 3, மறுபடியும் இது 3, மறுபடியும் 3, இப்படி பிரிச்சாச்சா? ரைட். இப்போ இந்த பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு. இப்போ என்னது? இது பியா? ஓகே, அப்போ ஏபிபி அப்படிங்கிற பேட்டர்ன் வருதா? சரி, இதே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏபிபி. நெக்ஸ்ட் பாருங்க ஏன்னு வந்துருச்சு. இங்கே இன்னொரு ஏ வரும்போது இந்த பேட்டர்ன் ஒத்து வரலை. அப்போ இது கிடையாது, இது வராது. ஸோ அப்போ நம்ம இது எடுத்தது ஒர்க் ஆகலை நமக்கு. ரைட். அப்போ அதை எடுத்துடலாம். சரி, அடுத்தது மறுபடியும் பாருங்க. ஸோ அதே மாதிரியே ஸோ 3 நம்ம பிரிச்சிருப்போம். ரைட். அதன் பின்ன நம்ம அதை ஒர்க் பண்ணியும் பார்ப்போம். சரி, இப்போ என்னது? 7 ஸ்டார்ட் ஆகுதா? ரைட். இப்போ பாருங்க ஏஏபி, ஏஏபி, ஏஏபி வரணும். ஓகே, சரி. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கு, இங்கேயும் ஏ, அடுத்தது ஏ வந்திருக்கு, ஆனால் இங்கே பி வந்திருக்கு. அப்போ அங்கேயும் இது வந்து ஒர்க் ஆகலை. அடுத்தது இங்கே பி இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம பி போட்டு பார்க்கலாம். சரி, இப்போ அதே தான். ஸோ நம்ம பி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரைட், போடுங்க. ஸோ இப்போ பி போட்டு பாருங்களா? ஸோ ஏபிபி தானே? ஓகே, ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ரைட் இருந்தாலும் பண்ணலாம். ஏபிபி, ஏபிபி, ஏஏபி. பாருங்க 3மே பின்னு தான் வருது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இங்கே? நோ. அப்போ இதுவும் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்வியஸ்லி என்ன தான்? ஸோ ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய ஏஏபிஏஇபிபி அப்படிங்கிறதா அதனுடைய விடை. Question number 86. Which set of numbers is like the set given? 742 252. கொடுக்கப்பட்டுள்ள இணைக்கு நிகரான இணை எது? 7 42 252 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த 3 நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை ஒத்த 3 நம்பர்ஸ் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த 7ங்கிறது 42ல் அந்த வித்தியாசத்தை பாருங்களேன். அதே போல் இந்த 42க்கும் இந்த 252க்கும் வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப அதிக அளவில் இருக்கு. அப்போ நிச்சயமாக இங்க மல்டிப்ளிகேஷன் தான் நடந்திருக்கும். ரைட் தானே? ரைட். இப்போ அதாவது பெருக்கல் நடந்திருக்கும். சரி, இப்போ 7 கூட என்ன பெருக்குனா 42 வரும். ஸோ 6 பெருக்கலாம். ஓகே, இந்த 42 கூட எதை பெருக்குனா 252 வரும்னு நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ அதே 6 நான் வந்து இங்கே பெருக்கிறேன் பாருங்க. ஸோ 6 2 12, மிச்சம் 1. ஸோ 6 நாங்கள் 24, 1 25. ஸோ அப்போ 252. ஸோ ஜஸ்ட் 6 பெருக்குனா போதும். ஓகே, ரைட் தானே? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ 6ஆல் பெருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து அப்படின்னு தெரியுது. சரி, இங்கே பாருங்க. இப்போ 8லேருந்து ஸோ 6ஆல் பெருங்க 8 6 48. இது ஓகே. பட் மறுபடியும் 48 கூட
ஸோ 6ஆல் பெருக்குனீங்கன்னா 64 வருமானா வராது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் இது பாருங்க 6 கூட 6 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 6 6 36 தானே வரணும். அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 6 கூட 6 பெருக்குங்க, தட் இஸ் 6 6 36. ஓகே ரைட். அப்போ 36 கூட 6 பெருக்குங்க. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க 36 கூட 6 பெருக்குங்க. 6 6 36 3 6 18 3 21. அப்போ 216 கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ரைட். அடுத்தது 4th ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 8 கூட 6 பெருக்குங்க. 8 6 48 வரணும். இங்கே 64 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 6 36 216. தட் இஸ் 6 36 and 216. Question number 87, that is 27 is related to 63, then 64 is related to which number? அதாவது 27 என்பது 63உடன் தொடர்புடையது எனில் 64 என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கறத கேள்வி. ரைட். நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் 27. நெக்ஸ்ட் வந்து இது 63 அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்க பாருங்க 27 பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது? இது ஒரு கன எண். தட் இஸ் கியூபிக் நம்பர் நமக்கு தெரியுது இல்லையா? தட் இஸ் 3 கியூப். என்னது? தட் இஸ் 3 into 3 into 3. ஸோ இட் இஸ் 27 தெரியும். அப்போ இது என்னது? தட் இஸ் இப்போ 4 கியூப் போடுங்க. 4 கியூப்னா என்ன? ஸோ 4 into 4 into 4. தட் இஸ் 4 நாள் 16, 16 நாள் 64. 64 வந்து 63 ஆகணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? 4 கியூப் மைனஸ் 1 இருக்கணும். ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இங்கே வந்து 3 கியூப்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் அதை விட 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 4 கியூப் ஆகும். ஆன பின்னாடி அது கூட 1 நம்ம கழிக்கணும். தட் மீன்ஸ் இங்கே போடும்போது 1 கூட்டிக்கணும், அதை கியூப் பண்ணோம், அதுக்கப்புறம் 1 கழிக்கணும். அப்படிதானே தெரியுது? ஓகே ரைட். இப்போ நம்ம இங்கே 64 போடலாம். ஓகே 64 is to which number அப்படி தான் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ 4 கியூப் நமக்கு தெரியும். இப்போ தான் சொன்னேன். ஸோ 4 into 4 into 4 64 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ 4 கியூப்ல இருந்து இப்போ இந்த நம்பர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். என்னது? ஸோ இப்போ 5 கியூப் வரும். 5 கியூப் கூட 1 கழிக்கணும். அப்படித்தானே? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். ரைட். இப்போ 5 கியூப்னா பாருங்க, தட் இஸ் 5 into 5 into 5. என்னது? ஸோ 5 5s are 25, 25 5s are 125. அதாவது 5 25, 25 5 125. அப்போ 125ல இருந்து 1 கழிங்க, தட் இஸ் 124. ரைட். அது இங்கே இருக்குதா பாருங்க? எஸ், ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 124. தட் இஸ் ஆப்ஷன் 1 124. Question number 88, if in a code MARK becomes JXOH and SCORE become PZLOB, then what will RANK be in that code? குறியீட்டு முறையில் மார்க் MARK என்பது JXOH எனவும் ஸ்கோர் SCORE என்பது PZLOB எனவும் குறிக்கப்பட்டால் RANK என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். இவங்க வந்து ஆல்பபெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரைட். இப்போ நம்ம என்ன எழுதிட்டோம்? தட் இஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அடுத்து ஸ்கோர் எழுதியாச்சு. அடுத்து ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ இந்த மார்க் என்னவா இருக்குதான்? JXOHன்னு இருக்கா? சரி, அதையும் நான் எழுதிட்டேன். ஓகே. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? தட் இஸ் இங்கே ABCD யூஸ் பண்ணுறதுனால நான் மேலே ABCD எழுதிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி. இல்லை உங்களுக்கு போட வரும், டேரெக்டாக போட வரும்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம். பாருங்க. ஸோ இப்போ இந்த M ஆனது J ஆக மாறி இருக்கு. அப்படித்தானே? ரைட். எப்படி மாறி இருக்கும்? ஸோ ஜேக்கு அப்புறம் என்ன இருக்க முடியும்? ஸோ KL அப்புறம் தான் M வரும். அப்போ 2 எழுத்து வந்து விட்டுருக்காங்க. ரைட். எக்ஸ் வந்து அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தான் ABCD எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜேக்கு அப்புறம் பாருங்க, ஸோ KL விட்டுட்டு M போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க எக்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய YZ விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஏவை எடுத்து போட்டாங்க. அப்படிதானே? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? தட் இஸ் XYZ அப்படின்னா ஏ வந்துடுது. இதுக்கு முன்னாடி இது வந்துடுது. ரைட். இப்போ வாங்க, இப்போ இங்கே ஓ இருக்கா? ரைட். இப்போ ஓல இருந்து பாருங்க, தட் இஸ் PQR கிட்ட போயிருக்கணும். கரெக்டாக தானே போயிருக்கு? ஓனா ஆர் வந்திருக்கு இல்லை? அப்போ இங்கே என்ன இருக்கணும்? தட் இஸ் PQ அப்படின்னு 2 இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆர் வந்திருக்கும். ரைட். இப்போ வந்து ஹெச். இப்போ ஹெச்சுக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் IJ விட்டுட்டு கே வந்திருக்கணும். இப்படிதானே? ஹெச்சுக்கு அப்புறம் என்னது? ஐ விட்டாச்சு, ஜே விட்டாச்சு, கே வந்தாச்சு. ரைட். இப்போ அந்த மாதிரி இதுலயும் இருக்கான்னு பாருங்க. அதாவது ஸோ 2 எழுத்துக்களை வந்து இங்கே விட்டுட்டு அப்படியே வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடம் தான் அந்த 2 எழுத்துக்கள். சரிதானே? சரி. இப்போ இதை இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பி இருக்கா? சரி. பிக்கு அப்புறம் QR விட்டுட்டு ST அப்படிங்கும்போது PQR தான் இங்கே இருக்கு இல்லையா? பிக்கு அப்புறம் ஸோ QR விட்டுட்டு S வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெட்டுக்கு அப்புறம் என்னது? தட் இஸ் AB விட்டுட்டு C வந்துருச்சு. ஸோ இது 2ஐயும் விட்டுட்டு மறுபடியும் C. அப்போ இங்கே AB மறுபடியும் ABCலேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, C வந்துருச்சு. அடுத்து எல்லுக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் எல்லுக்கு அப்புறம் MN விட்டுட்டு O வந்துருச்சு. ஸோ MN விட்டுட்டு O வந்துருச்சு. அடுத்தது ஓக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் இங்க இருந்து PQ விட்டுட்டு R வந்திருக்கணும். ஸோ இங்கே P இங்கே Q, அப்போ R வந்துருச்சு. இப்போ பிக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் CD விட்டுட்டு E வந்தாச்சு. ஓகேவா? ஸோ CD விட்டுட்டு E வந்தாச்சு. ரைட். அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். ரைட். பாருங்க, இப்போ R இருக்கா? சரி. அப்போ ஆருக்கு முன்னாடி 2 எழுத்து பார்க்கணும் இல்லையா? இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஆர் இருந்துச்சுன்னா என்ன வரும்ன்ட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தட் இஸ் என்னது? ஸோ ஓ வரணும். ஸோ ஓ போட்டுக்கலாம்.
எஸ். அப்படி போட்டோம்னா OPQ வந்துரு R வந்திருக்கும். ஸோ அப்போ O வரும் தான் கட்டாயமா. அடுத்தது A இருக்கு. ஸோ A நீங்க இங்க இருந்து கூட பார்த்துக்கலாம் டைரக்ட்டா. ஸோ தட் இஸ் என்ன இருக்குது பாருங்க. ஸோ X அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்க X இருந்திருக்கணும். ஸோ YZ போய் A வந்திருக்கும். நெக்ஸ்ட் N பார்க்கணும். N இங்க எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்ம கொஷின்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா மார்க் ஸ்கோர்ல வந்து என்னங்கிற கான்செப்டே இல்லை. பட் இந்த கேங்கிறது இருக்குது. ஆமா. ஸோ இங்க இருக்கு இல்லையா, கேங்கிறது என்னது ஹெச்சா மாதிரி இருக்கா. அப்போ இந்த கேக்கு பதிலாக நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ இங்கே மேலே என்ன இருந்திருக்கும், ஸோ IJK அப்படின்னு இருந்திருக்கும். ரைட். இப்போ இந்த 3 வச்சுட்டு நம்ம என்ன பார்க்கலாம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். O இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, O இருக்கு, X இருக்கு, H இருக்கு, K மட்டும் ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட். இப்போ இங்கே பாருங்க O இருக்கு, ஆனால் இங்கே Y வந்திருக்கு. அப்படின்னா இது வரதுக்கு சான்சஸ் இல்லை. இங்கே ஓல ஸ்டார்ட்டே ஆகல, ஸோ இதுவும் வராது, ஸோ இதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம எண்ணுக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸை தள்ளி பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எம்னு இருக்கு. ஓகே, எண்ணுக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸ் பாருங்க, LM தாண்டிங்கன்னா என்ன வந்திருக்கணும், தட் இஸ் கே தானே வந்திருக்கணும். ஓகே, அப்போ இங்கே எல் இருந்துச்சுன்னா இங்கே கே, என் இருந்துச்சுன்னா இங்கே கேங்கிறது வந்திருக்கணும். தட் இஸ் இங்கே LM KLM N அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ ஸோ இந்த மாதிரி 2 லெட்டர்ஸை தாண்டி வர்றதுனால ஸோ நம்ம RANKக்கு பதிலாக என்ன இருக்கணும், தட் இஸ் OXKHன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய OXKH. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 18 பாருங்க. If Q is equal to 17, S is equal to 19, then PARK is equal to 46, then how would you code enjoy ENJOY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q 17க்கு சமம், S என்பது 19க்கு சமம் மற்றும் PARK என்பது 46 என்று குறிப்பிடப்படும் எனில் enjoy ENJOY என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது, ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்பரா மாத்திடுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கு. பார்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ தட் இஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா, லெட்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா ஸோ 46 வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்ம போட்டது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம என்ஜாய்க்கும் போடலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Qக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 தானே பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ABCD எழுதிட்டேன். அதுக்கு 1 2 3 அசெண்டிங் ஆர்டர்ல நான் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே, Qவை பாருங்க. Qக்கு நேரம் 17 இருக்கா, எஸ். அப்போ நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் S is equal to 19 இருக்குங்கிறாங்க. அப்போ Sக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, தட் இஸ் 19 இருக்கா, 19 இருக்கு தானே. அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் PARK இருக்கா. சரி, இப்போ நம்ம PARK எழுதி பார்க்கலாம். ஸோ PARK. ஓகே, Pக்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா 16. ஸோ 16 பிளஸ் Aக்கு பதிலாக என்னது, தட் இஸ் இங்கே இருக்குல்ல 1 பிளஸ் Rக்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் இஸ் 18. ஸோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் Kக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஸோ 11. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 16 1 17 17 17 18 ஸோ 35 பிளஸ் 11 46. சரி, அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த 1 2 3 அப்படி அசெண்டிங் வாய்ஸ்ல போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணியாச்சு. இப்போ என்ஜாய்க்கு பார்க்கணும், அவ்வளோதானே. ரைட். இப்போ போட்டுக்கோங்க, தட் இஸ் ENJOY. ரைட். இப்போ இதுக்கு ஒன்னொன்னுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எண்கள் போட்டால் போதும். தட் இஸ் Hக்கு ஸோ ENJOY இருக்கு இல்லையா. ஸோ ENJOY எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் E பார்த்துக்கலாம். தட் இஸ் Eக்கு 5 இருக்கு. சரி, ரைட். இப்போ 5. N எங்க இருக்கு பாருங்க, தட் இஸ் இங்க இருக்கா. எனக்கு நேரம் 14 போட்டுக்கோங்க. J எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு. அதுக்கு நேரம் என்ன இருக்கு 10. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. Oக்கு பதிலாக ஸோ 15. சரி, அப்போ அதையும் போட்டுக்கோங்க. Yக்கு பதிலாக பாருங்க, தட் இஸ் இங்கே பாருங்க. ஸோ 25 இருக்கா. ஸோ இப்போ 25. சரி, இப்போ நடுவில் என்ன சிம்பிள் போடுவீங்க, ஸோ பிளஸ்ங்கிற சிம்பிள் தான் நீங்க போடுவீங்க. சரி, எல்லாத்தையுமே இப்போ வந்து கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளவே தான். ரைட். சரி, இப்போ 25 15 கூட்டினா ஸோ 40 40 பிளஸ் 10 50 50 பிளஸ் 14 64 பிளஸ் 5 69. இப்படி 69 நீங்க ஏதாவது ஆன்சர் இருக்கா, எஸ். ஆப்ஷன் 2 69, ஆப்ஷன் 2 69 நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 19, insert in code GOOD is written as minus star star hash BOY is written as percentage star equal to and SMART written as so multiplication symbol மாதிரி போட்டிருக்காங்க. next question mark plus at dollar, then how will the word GOAT be written அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குறியீட்டு முறையில் GOOD என்பதை minus star star hash அப்படின்றோம் எனவும், BOY என்பது percentage ஸ்டார் சமம் எனவும் மற்றும் SMART என்பது ஸோ மல்டிப்ளிகேஷன் கொஷின் மார்க் பிளஸ் அட் டாலர் எனவும் எழுதப்படும் எனில் GOAT என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ ஜிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ். சரி, அப்போ ஜிக்கு பதிலாக மைனஸ். இப்போ O வேணும், A வேணும், T வேணும், அவ்வளோதான். சரி, இப்போ O அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார்னு தான் தந்திருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு ஸ்டார்னே வச்சுக்கலாம்.
இப்போ ஏங்கிறது எங்க இருக்கு? இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல ஏ இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலா இங்க 3வதா என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா பிளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டி பாருங்க. ஸோ டி இருக்கு இல்லையா? இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல டி இருக்கா? ரைட். அதுக்கு பதிலா என்ன இருக்கு? தட் இஸ் டாலர் சிம்பிள் இருக்கா? அப்ப இதுக்கு பதிலா டாலர் சிம்பிள் போட்டுக்கலாம். ரைட். அப்ப நம்மளுக்கு எந்த மாதிரி ஆன்சர் வரணும்? இது டைரக்டா ஒவ்வொன்றும் எடுத்து எழுதியும் நான் உங்களுக்கு காமிக்க முடியும். பட் நான் உங்களுக்கு டைரக்டாவே GOAT அங்க கொஸ்டின்ல இருக்கிறத வச்சு நான் வந்து காமிச்சிட்டேன். சரி. அப்ப நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி இருக்கணும். தட் இஸ் மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ரைட். அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர்? தட் இஸ் மைனஸ் ஸ்டார் பிளஸ் டாலர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 minus star plus dollar. Question number 91. Arrange the following words in alphabetical order and select the correct sequence. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? accord, access, accept, accurate, assent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் வார்த்தைகளை அகர வரிசையில் வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். accord, access, accept, accurate, assent. ரைட். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட். அப்போ நம்மளுக்கு ஏ தான் வரும். சரியா? ஸோ அப்போ நம்ம 4 ஏவை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் மாதிரியான கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக ஏபிசிடியை வச்சு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்துலையும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சி தான் இருக்கு. ஸோ நம்ம சின்னு போட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததாக இருக்கிறதும் பாருங்க எல்லாமே சி தான். அப்போ அடுத்த சியும் போட்டுக்கலாம். இனிமேல் தான் கொஞ்சம் மாறும். ஸோ அதை மட்டும் ஏபிசிடி வரிசைப்படி நம்ம எழுதிடணும். அவ்வளோதான். சரி. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஏசிசி இங்கே ஓ இருக்கு. இங்கே வந்து என்ன இருக்கு? ஓ இருக்கு. இங்கே என்ன இருக்குது? இ இருக்கு. ரைட். இங்கே இ இருக்கு. ஸோ இங்கே யூ இருக்கு. ஸோ இங்கே வந்து இ இருக்கு. ரைட். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இ தாண்டி தான் ஓகே போகும் ஏபிசிடியில். அப்போ முதல்ல நம்ம ஈல இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் இது. ஸோ இது இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். சரி. இப்போ இந்த ஈக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ நான் வந்து 3 ஈ போட்டுக்கிறேன். ரைட். 3 ஈ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஏசிசி இருக்கு. மொத்தம் 5 இருக்கு இல்லையா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து எஸ் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து என்னு இருக்கு. ரைட்டா? சரி. இப்போ இந்த 3ல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? தட் இஸ் அசென்ட். ENT அப்படின்ட்டு. ஸோ ENT. எண்ணுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா ஸோ அக்செப்ட் PTன்னு வரும். ஓகே. அதுக்கப்புறம் ESS அக்சஸ் அப்படின்ட்டு இது வரும். அப்போ நம்ம என்னென்னலாம் போட்டாச்சு? ஸோ இ போட்டாச்சு. நெக்ஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு சியை போட்டாச்சு. ஸோ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர்ல பாருங்க இது 4th ஆப்ஷன்ல இருக்கு. ரைட். பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அக்சஸ் அப்படிங்கும்போது ஸோ அது வந்து பி. ஸோ அப்போ 3வது பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஏசிசி இங்கே என்ன இருக்கு? தட் இஸ் ஓ இருக்கா? ரைட்டு. இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் ஓக்கு அப்புறம் இங்கே லாஸ்ட்ல அக்யூரேட்ல யூ தான் இருக்கு. ரைட். அப்போ ஸோ ஓ முடிச்சுட்டு தான் யூ வரும். அப்போ அக்கார்டு முன்னாடி வந்துடும். அக்யூரேட்டுங்கிறது லாஸ்ட்ல வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு அக்கார்டு வந்து என்னது? ஏ. அடுத்தது தட் இஸ் டி. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன வரிசையில் அமையணும்? தட் இஸ் ECBDD ADன்னு அமையணும். தட் இஸ் ஆப்ஷன் 4th ECBAD. ஸோ ஆப்ஷன் 4 ECBBAD அப்படிங்கிறது நம்மளுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 92 பாருங்க. ஸோ வட்டத்துக்குள்ள வட்டம். இந்த 3 வட்டமும் ஓவர்லாப் ஆகுது. இந்த 3 வட்டமும் டச் பண்ணாம இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள 2 வட்டம். ஸோ ஓவர்லாப் ஆயிருக்கு. ரைட். இதுக்கு ABCDன்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தமிழ்லையும் அதுதான். ஸோ ஐடென்டிஃபை த டயக்ராம் ABCD to which the sets of words belong. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து ABC மற்றும் D வினா 92 தரப்பட்டுள்ள தொகுப்பிற்கு இயைந்த படத்தினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ், மவுத், டீத், அதாவது முகம், வாய், பற்கள் அப்படிங்கிறாங்க. சரி. நமக்கு தெரியும் நம்ம முகத்துக்குள்ளதான் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்? ஸோ நம்மளுடைய வாய் இருக்கும். சரி. வாய்க்குள்ளதான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தட் இஸ் பல் இருக்கும். அவ்வளவுதானே? சரி. அப்ப இந்த அமைப்பு இருக்கிறது ஸோ எப்படி இருக்கு? ஸோ வட்டத்துக்குள்ள வட்டம் அப்படிதானே இருக்கு. ஏன்னா வந்து பல்லுங்கிறது உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் அதை சுத்தி வாய், மவுத் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் அதை சுத்தி என்ன இருக்கும்? ஃபேஸ். அப்படிதானே இருக்கும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த மாதிரியான ஃபிகர் இருக்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. அதனால நம்மளுடைய விடை ஆப்ஷன் 1 ஏ. ஆப்ஷன் 1 ஏ தான் நம்மளுடைய விடை. Question number 93. Which of the following word can be formed by using the letter of the word reverberation? Reverberation என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எந்த வார்த்தையை உருவாக்கலாம்? ரைட். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்சர்ல இருந்து தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எவரெஸ்ட், பர்த், பென்ட், ஆக்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல கூடி எஸ் இங்க இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் வி இருக்கா? இருக்கு. மறுபடியும் அது ஒரு டைம் இருந்தாலே இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஆர் இருக்கா? பாருங்க எஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல. ரைட். அடுத்தது ஈயும் இருக்கு. அடுத்தது எஸ் இருக்கான்னு பாருங்க. நோ, நெவர். ஸோ
எஸ் இல்ல, அதனால இந்த ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஓகே, இப்ப நம்ம இங்க பர்த் பார்க்கலாம். பி இருக்கா பாருங்க, எஸ் இங்க இருக்கு, பி இருக்கு. ஐ இருக்கா, சோ இங்க இருக்கு. ஆர் இருக்கா, எஸ் இங்க இருக்கு. டி இருக்கா, எஸ் டியும் இருக்கு. ஹெச் இருக்கா பாருங்க, நோ ஹெச் இல்ல. ஸோ அப்ப இந்த செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, தட் இஸ் பி இருக்கா, எஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இ இருக்கா, எஸ் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல, இ இருக்கு. நெக்ஸ்ட் என் இருக்கான்னு பாருங்க, எஸ் லாஸ்ட்ல இருக்குல்ல என். நெக்ஸ்ட் டி இருக்கா, ஸோ டியும் இருக்கு. ஸோ அப்போ பென்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ ஆக்ஷனே நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், பென்ட்டை தான் நம்ம ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஆக்ஷன்ல ஏ இருக்கா பாருங்க, ஸோ எஸ் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் சி இருக்கா, ஸோ சி இங்கே எங்கேயுமே இல்லை, அப்போ நம்ம சி வரல. அப்போ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ ஆப்ஷன் 4ம் வராது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 பென்ட். ஸோ ஆப்ஷன் 3 பென்ட் தான் நம்மளுடைய விடை. Question number 94. In the following diagram, the square represents women, triangle represents corporate managers, and circle represents MBAs. Which number part represents women MBA corporate managers? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரம் பெண்களையும், முக்கோணம் நிறுவன மேலாளர்களையும், வட்டம் MBA படித்தவர்களையும் குறிக்கிறது. இதில் எந்த எண் MBA படித்த பெண் நிறுவன மேலாளரை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ஸோ தட் இஸ் இதுல வந்து ஸ்கொயரு, அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து இந்த வட்டம் சர்க்கிள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அதுல இருந்து நம்ம வந்து இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம முக்கியமா இம்பார்ட்டன்ட் பார்க்கறது தட் இஸ் விமன் MBA கார்பரேட் மேனேஜர்ஸ். அப்போ மூணுலையுமே இருக்கணும், அப்படித்தானே? ஸோ தட் இஸ் படித்த பெண், அதாவது எதை படிச்ச MBA படித்த பெண் நிறுவன மேலாளர் அப்படிங்கிறாங்க. ரைட், அப்போ இது மூணுமே இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து வட்டம், ஸோ நம்ம இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குறிச்சிக்கலாம். தட் இஸ் என்ன சொல்றாங்க இதுல இருக்கிறதுல, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாருங்க. ஸ்கொயர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க, விமன். ஓகேவா? அப்போ ஸோ விமன் அப்படிங்கிறது தட் இஸ் பெண்கள். பெண்கள் அப்படிங்கிறது என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க. தட் இஸ் ஸ்கொயரை பாருங்க, ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது என்னென்ன, தட் இஸ் இதுக்குள்ள இருக்கிறது. ரைட், இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம் என்னென்னது. ஸோ சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. தட் இஸ் 3, 4, 8, 10. ரைட், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, தட் இஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா முக்கோணம். முக்கோணம் என்ன சொல்லுது, தட் இஸ் மேலாளர்களையும் அப்படிங்கிறது, தட் இஸ் கார்பரேட் மேனேஜர்ஸ். ஓகேவா? அப்போ ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னது, கார்பரேட் மேனேஜர்ஸ். அதை எம்னு வச்சுக்கோங்க, மேனேஜர்ஸ், ஸோ மேலாளர்கள். ஓகே, இப்போ ஸோ ட்ரையாங்கிள் இது இதுதானே. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படி சின்ன நம்பர்ல இருந்து எழுதுங்க பார்க்கலாம். தட் இஸ் என்ன நல்லா இருக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் 3, 5, 6. ரைட், அடுத்தது என்ன இருக்குது, ஸோ தட் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் வாட், MBA. ஸோ சர்க்கிள்ங்கிறது MBA ஹோல்டர். ஸோ MBA படித்தவர்கள். ஸோ இப்போ MBA அப்படிங்கிறது எதை குறிக்குது, தட் இஸ் வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறிக்குது. ரைட் தானே? ஸோ இதை நீங்க உடனே போட்டுருங்க. பட் இது உங்களுக்கு ரவுண்ட் எல்லாம் போட்டு காமிச்சு நான் போடுறதுனால டைம் ஆகுது. இல்லைன்னா நீங்க போடும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா. ஸோ பாருங்க, இதுல சின்ன நம்பர்ஸ்ல இருந்து எழுதுங்க. ஸோ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன நம்பர்ஸ் என்னது, தட் இஸ் 3, 4, 5, 10, 13 இல்லையா? ஸோ அப்போ எழுதிக்கோங்க. தட் இஸ் 3, 4, 5, 10, 13. இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ மூணுமே சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா, ஸோ 3 தான் ஒர்க் ஆகுது. மீதி இப்படி இருக்கக்கூடிய 4, 5, 4 எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. ஸோ இதுல எதுவுமே மீதி எல்லாம் வந்து பொதுப்படியா இல்லை. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா வரணும், ஸோ 3ங்கிறது தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் நீங்க ஸோ 3ன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1, 3. ஆப்ஷன் 1, 3. Question number 95. A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then how is A related to D அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A என்பவர் B இன் சகோதரி, C என்பவர் B இன் தாய், D என்பவர் C இன் தந்தை, E என்பவர் D இன் தாய் எனில் D என்பவருக்கு A என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க A is B's sister அப்படிங்கிறாங்க. ரைட், இப்போ சிஸ்டர் பிரதர் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்க எப்படி குறிக்கிறீங்க அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற. ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த 2 குழந்தைகள், இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியோ அல்லது அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டரோ இல்ல பிரதர்ஸோ இல்ல சிஸ்டர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டுல சமமான பங்கு இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க நான் சமம் அப்படிங்கிற மாதிரி நான் குறிச்சுக்கிறேன். ஓகே, ரைட். அதே போல இப்ப இந்த மதர் அப்படிங்கும்போது அவங்க லேடியை குறிக்குது. லேடி மீன்ஸ் ஒரு பெண். பெண் அப்படின்னா இப்ப நம்ம குட்டி குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து ஜடை அப்படி போடுவோம் இல்லையா, ஜடை வந்து 2 ஜடை போடுறோம் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ல வைக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க இதுபடி பாத்தீங்கன்னா C is B's mother அப்படிங்கிறாங்க. Cங்கிறவங்க B-னுடைய தாய். அப்ப C அப்படின்னு போட்டனால அவங்க பெண் அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஸோ 2 ஜடை அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிடறேன். இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். ரைட், இந்த மாதிரியான நம்ம முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ஸோ போட்டு புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, A is B's sister அப்படிங்கிறாங்க. A என்பவர் B உடைய சகோதரி அப்படிங்கிறாங்க. ஓகே,
அப்ப என்ன நடக்குது, தட் இஸ் ஏ அப்படிங்கிறவங்கள போட்டுக்கோங்க. தட் இஸ் அவங்க என்னது, பியினுடைய சகோதரி அப்படிங்கும்போது 2 பேருமே அந்த வீட்டுக்கு சமமானவங்க. முதல்ல அதை பார்த்துக்கோங்க. இதுல யார் வந்து பெண் அப்படிங்கன்னா ஏ என்பவர் தான் வந்து சகோதரி அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஏ இஸ் அப்படிங்கறனால சோ ஏ தான் பாத்தீங்கன்னா பெண். அப்ப நான் இங்க 2 டாட் வச்சுக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, சி இஸ் பி இஸ் மதர் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப சி என்பவர் என்னது, பி உடைய மதர் அப்படிங்கிறாங்க. சோ இவங்களுக்கும் இவங்க என்ன ஆகுது, சோ மதர் ஆகுது. சோ இது பி வந்து ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா சி வந்து நிச்சயமா பெண் தான். ஏன்னா வந்து அவங்க மதர்ன்ட்டாங்க. ரைட். அப்ப சி என்பவர் பிக்கு மதர்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய சகோதரி தானே ஏ. அப்ப அவங்களுக்கும் அவங்க மதரா தானே இருக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டி இஸ் சிஸ் ஃபாதர். தட் இஸ் டி என்பவர் சியின் தந்தை அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப டி அப்படிங்கிற இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னா சியோடைய தந்தையாக இருக்கார். அப்ப அவர் ஆண் தான், நல்லா தெரியும். சோ அதை அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இ என்பவர் டியின் தாய் அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி. தட் இஸ் இ இஸ் டிஸ் மதர் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப அதுக்கு மேல இ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அந்த இ எப்படி இருப்பாங்கன்னா சோ டிக்கு தாய் அப்படிங்கறனால இவங்க பெண் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, தென் ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு டி அப்படிங்கறதான் கேள்வி. தட் இஸ் டி என்பவருக்கு ஏ என்ன உறவு, தட் இஸ் டி என்பவருக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பார்த்தோன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளுக்கு ஈஸியா தெரியும். தட் இஸ் டி உடைய பொண்ணு சி, சி உடைய பொண்ணு ஏ. இப்ப சொல்லுங்க, தன்னோட பொண்ணோட பொண்ணு என்னன்னு சொல்லுவோம் நம்ம, தட் இஸ் பேத்தி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ சோ டில இருந்து சோ சி என்பவர் மகள், மகளினுடைய மகளாக ஏ இருக்கிறதுனால சோ நிச்சயமா இது வந்து கிராண்ட் டாட்டர். சோ டாட்டர் அண்ட் இதுக்கு ஏங்கிறவங்க கிராண்ட் டாட்டர். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 கிராண்ட் டாட்டர். ஆப்ஷன் 4 பேத்திங்கிறது தான். Question number 96. Select the figure from the given options 1, 2, 3, 4, which when kept in the blank space of figure X would complete the pattern. கீழ்காணும் படத்தில் எக்ஸ் விடுபட்ட பகுதியினை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 1, 2, 3, 4 ஆகிய மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்க ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்துல வந்து ஸோ இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடம் என்ன வரும் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. ரைட். இப்ப நம்ம அதை நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ இப்போ நம்ம இந்த படத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சதுரத்தை நான் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இந்த அளவுல ஒரு சதுரமா, இந்த அளவுல ஒரு சதுரமா வந்து பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. சரி, அது பிரிச்சாச்சு. அதன் பின்ன பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இப்படி, இங்க இப்படி, இங்க இப்படி, இங்க இப்படி. ஸோ அப்ப வெளியில இருக்க பேட்டர்ன்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்புறம் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது, அப்புறம் இங்க போனுச்சு, அப்புறம் இங்க அடுத்தது இங்க வந்துருச்சு, அப்புறம் கீழே வந்துருச்சு. சரி, இப்ப இங்க பாருங்க, இப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இடம் வேணும்னா சோ இது சம்பந்தப்பட்ட இடம் இங்க தான் இருக்கு. ஏன்னா இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சோ இது வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கு. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, சோ இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல மேல இருக்கு. ஓகே, அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்துருச்சு, அப்புறம் ரைட் சைட்ல கீழே இருக்கு. அப்ப அடுத்த படத்துல அதே போல கட்டம் போட்டு சோ எங்க இருக்கும், இந்த பாயிண்ட் இங்க தானே வந்திருக்கும். தட் மீன்ஸ் தான் இந்த மாதிரி தானே வந்திருக்கும். ரைட். இந்த மாதிரியான ஃபிகர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உருவ அமைப்பு தான் நம்மளுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. ஸோ ஒரு படம் உருவம் கொடுத்துட்டாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இன் த கிவன் டயக்ராம் இஸ், கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி, இப்ப செவ்வகம் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஸோ நீல அகலம் இருந்துச்சுன்னா அதை நம்ம செவ்வகம்னு சொல்லுவோம். தட் இஸ் லென்த் அண்ட் பிரெத் இருந்துச்சுன்னா நம்ம செவ்வகம்னு சொல்லுவோமா. ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றுக்குமே நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்பரை கொடுத்துக்கலாம். இப்ப இதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது ஒரு செவ்வகம், தட் இஸ் ரெக்டாங்கிள் தானே. அப்ப பாருங்க, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு மொத்தமா எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, ஸோ 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. ரைட். இப்ப நம்ம 2 எடுக்கலாமா. தட் இஸ் இங்க பாருங்க, ஸோ இந்த 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 எடுக்கலாம். தட் இஸ் எப்படி எடுக்கலாம், ஸோ 1, 2, அடுத்து 3, 4, அடுத்து 5, 6. ஓகே, அதே போலவே ஸோ நம்ம இப்படி எப்படி எடுக்கலாம், தட் இஸ் 1, 3 அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா. சரி, அப்படிதான் எடுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்டாங்கிள் எடுக்கலாம். ஸோ அதான் நான் போட போறேன். ஸோ தட் இஸ் 1, 3, ஸோ நெக்ஸ்ட் 3, 5, அடுத்து 2, 4, அடுத்து 4, 6. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் இப்போ போட்டதெல்லாம் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிற பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன 1, 3 தானே. ஸோ அப்போ 1, 3னா இது, நெக்ஸ்ட் 3, 5னா ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2, 4 அப்படின்னா ஸோ இந்த செவ்வகத்தை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க 4, 6னா ஸோ இந்த செவ்வகம். ரைட், எடுத்தாச்சு. ஸோ மொத்தம் எத்தனை கவுண்டிங் வருது பாருங்க, தட் இஸ் 7 கவுண்டிங். ரைட். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 3 எடுக்கலாம். சரி, எப்படி 3 எடுப்பீங்க, தட் இஸ் 1, 3, 5 இது ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் 2, 4, 6 இது ஒரு செவ்வகம். சரியா, ரெக்டாங்கிள். ஸோ நம்ம இப்போ எடுக்கலாம். தட் இஸ் 1, 3, 5 அடுத்து 2, 4, 6. ஸோ மொத்தமா அதுலயும் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு, ஸோ 2 இருக்கா.
சரி, ஓகே போட்டாச்சு. அதன் பின்ன பாருங்க. ஸோ இப்போ 4 எடுக்கலாம். ஓகேவா? சரி, எப்படி 4 எடுப்பீங்க? தட் இஸ் இந்த 1 2 3 4 நெக்ஸ்ட் 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்துக்கலாம். சரி, இப்போ அதையும் நான் இங்க எழுதுறேன். தட் இஸ் 1 2 3 4 அடுத்தது 3 4 5 6. ஸோ இதுல எத்தனை மொத்தம்? ஸோ 2 இருக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோலா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் எடுக்கலாம். தட் இஸ் இது டோட்டலா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள். ஓகே ரைட். இப்போ என்ன இருக்கு? தட் இஸ் 1 2 3 4 5 6 எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள். ரைட். இப்போ நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ 6 plus 7 13 13 plus 2 15 15 plus 2 17 plus 1 18. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 18. ஸோ ஆப்ஷன் 1 18 தான் நம்மளுடைய விடை. Question number 98. There is a relationship between figure A and B. Establish the similar relationship between figures C and D by choosing figure from the set of following answers. That is answer figures. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் முதல் 2 படங்கள் A மற்றும் B ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்பு அடுத்த 2 படங்களிலும் C மற்றும் D பொருந்தும். விடுபட்ட இடத்திற்கு டி சரியான படத்தினை 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். என்னன்னா சோ இங்க மொத்தமா 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த படமானது இதோட சம்பந்தப்பட்டது எனில் இந்த படம் எதனுடன் சம்பந்தப்பட்டது? அவ்வளவுதான் கொஸ்டின். ரைட்டா? சோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க கொஸ்டின் ஃபிகர்ஸ் தட் இஸ் வினா படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஒரு செவ்வகம். தட் இஸ் ஒரு ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா சோ அதன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கு. ஓகே, அடுத்த படத்துல பாருங்க அதே ரெக்டாங்கிள் தான், பட் அந்த கோடு மேல போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ரெக்டாங்கிள் அது ஒரு லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு. ரைட். இப்ப அதே பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ ஒரு முக்கோணத்துக்கு கீழே ஒரு கோடு இருக்கு. தட் இஸ் ட்ரையாங்கிள் கீழே ஒரு கோடு இருக்கா? அப்ப இங்க என்ன ஆகும்? ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு கோடு, நெக்ஸ்ட் அதே போல ஒரு ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைட்ல வரும். சோ இந்த மாதிரி ஃபிகர் எங்க இருக்கு? சோ இது ஆப்ஷன் 3ல இருக்கா? சோ அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள் மேல பாத்தீங்கன்னா ஒரு கோடு. சோ ஆப்ஷன் 3ங்கிறது நம்மளுடைய விடை. Question number 99. In the following question, four figures 1, 2, 3 and 4 are given in which 3 of these figures are alike in some way while one is different. Find the one which is different. That is, கொடுக்கப்பட்ட படங்கள் 1 2 3 மற்றும் 4ல் 3 படங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரே வகையில் அமைந்துள்ளன. ஒரு படம் மட்டும் பொருந்தாத வகையில் உள்ளது. அதனை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் என்னது? ஸோ 1 2 3 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல ஒண்ணு மட்டும் வித்தியாசம், அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கறத கேள்வி. ரைட். இப்ப பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஒரு சதுரம். சரியா? அந்த சதுரத்தை வந்து பாதியா பிரிச்சுட்டாங்க. ரைட். பிரிச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இந்த உள்ள பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, அந்த முக்கோணத்துல பாருங்க. சோ என்னது? முனைப்புள்ளிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இது இங்க, இது இங்க, இது இங்க. சோ இங்க கரெக்டா தானே இருக்கு? ரைட். இதே போலதான் இந்த படத்துலயும் இருக்கு. சோ இங்க அதே போலதான் இங்க. ஓகே ரைட். இப்ப இங்க பாருங்க வட்டமா. சரி, அந்த வட்டத்தை பாதியா பிரிச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா வட்டம் வந்து பாதியா பிரிச்சிருக்காங்க. ஓகே, பட் இதுல பாருங்க. சோ இந்த முனைப்புள்ளிகள் இங்க வருது. அப்படி இங்க முனைன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் இது வந்து ஜஸ்ட் சோ வட்டத்துல அரை வட்டமா இது வந்து பிரிச்சிருக்காங்க இப்படி. ஓகேவா? சோ இந்த புள்ளிகள் வந்து இங்க வர மாதிரி இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பட் இது என்ன ஆகுதுன்னா, சோ இது இங்கேயும் வந்துருச்சு. அப்ப நிச்சயமா இதுதான் மாறுபட்ட படமாக இருக்க முடியும். தட் இஸ் இந்த வட்டத்துக்குள்ள பிரிக்கும் போது அது அரைவட்டம் அப்படிங்கிறது. சோ அப்படியே மேலுக்கு மேல கீழுக்கு கீழ் போகணும். இங்க அதுதான் நடந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த சதுரத்தை பிரிக்கும் போது முக்கோணம் உருவாகுது. அந்த முக்கோணம் இங்க மேல முக்கோணம் அப்படியே போகுது, இங்க கீழே முக்கோணம் அப்படியே வருது. இங்கேயும் மேல வட்டம் அப்படியே போகுது, இங்க கீழே வட்டம் அப்படியே வருது. ஆனா இது அப்படி கிடையாது. சோ வட்டத்தை பிரிச்சா சோ உள்ள ஆக்சுவலா இந்த மாதிரி வட்டம் வந்திருக்கணும். அப்படி வராம என்ன ஆகுது? உல்டாவா, அதாவது தலைகீழாக சோ வட்டம் இப்படி வருது. சோ இது இப்படி வருது, இது வந்து இப்படி வருது. அப்ப நம்மளுடைய ஆன்சர் சோ ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடியதுதான். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. இந்த உருவமைப்பு தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 100. The mirror image of this figure. ஸோ இதனுடைய இந்த சைடு இப்படி பார்த்தோம்னா எப்படி மிரர் இமேஜ் வரும் அப்படிங்கறத கேள்வி. ஸோ அதனுடைய கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பாருங்க. இந்த கோடை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் வந்துடும். சரியா? இங்க பாருங்க, இந்த கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடை பொறுத்த வரைக்கும் சோ அப்படியே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே தான் இருக்கும். ரைட். அதன் பின்ன பாருங்க. சோ இதுல லெஃப்ட் சைட்ல மிரர் இமேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் ரைட்டா தெரியும் இல்லையா? அதாவது இடது பக்கம் வந்து வலது பக்கமாகவும் வலது பக்கம் இடது பக்கமாகவும் தெரியும். அப்போ இதோடைய ஓப்பன், அதாவது வட்டமா இருந்திருந்தா எந்த வித வித்தியாசமும் இல்லை. ஜஸ்ட் இப்படி இருக்கிறது அப்படியே தான் வந்திருக்கும். பட் இங்க என்ன ஆகுதுன்னா இது லெஃப்ட் சைட்ல ஓப்பன் இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னது? சோ ரைட் சைட்ல தான் இப்படி ஓப்பன் இருக்கும். சரிதானே? சோ இப்படி வந்திருக்கணும். ஓகே தானே? இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்குது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கல்ல, அதுதான் நம்மளுடைய விடை. சோ ஆப்ஷன் 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கு. So thank you for watching my video.